லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியினூடாக இன்றும் நான் உங்களை சந்திக்கின்றேன். மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற போர் பதற்றத்தை அடுத்து ஒவ்வொரு நாளும் அப்டேட்டுகள் என்ன நடக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள லங்காஸ்ரீ நியூஸ் யூடியூபுக்கு வந்திருக்கின்றால் முழுமையான விவரங்களை நீங்கள் ஒவ்வொரு காணொளியிலும் புதிய புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகின்றோம் என்றால், இந்த பாராளுமன்றத்தில் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற எதிர்த்தரப்பு, முக்கியமாக இந்த எதிர்த்தரப்பில் நேற்றும் சரி இன்றும் சரி இவர்களுடைய இந்த உரைகள், இந்த பார்லிமெண்டத்தில் அவர்கள் ஆற்றுகின்ற உரைகளை வைத்து பார்க்கும்போது இவர்களுக்கு ஏதோ ஒரு ஆசை இருப்பதாக என்ன தோன்றுகின்றது. இந்த மத்திய கிழக்கில் போகின்ற மிசைல்கள் ஏதாவது இலங்கையில் வந்து விழ வேண்டுமா என்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு இருக்கின்றதா, ஒரு ஆசை இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி இந்த இவர்களுடைய உரைகளை பார்ப்பவர்களின் மனதிலே எழுந்திருக்கின்றது. குறிப்பாக என்னுடைய இனத்திலும் அதுதான் இருக்கின்றது. காரணம், நேற்று இந்த பார்லிமெண்டத்திலே எதிர்த்தரப்பில் இருக்கின்றார் அஜித் பி பெரேரா. அவர் என்ன செய்தார் என்றால், நேற்று இந்த ஈரானுடைய போர் விமானம் இலங்கைக்கு அண்மையில் இருக்கின்றது. அதாவது முதலாவது போர் விமானம் இரிஸ் தீனா, அது அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பலால் தாக்குதலுக்கு உள்ளாகி அது அழிந்து விட்டது, நீரில் மூழ்கிவிட்டது. அதில் உயிரிழந்தவர்களுடைய சடலங்களையும் சரி, அதில் உயிருக்காக போராடியவர்களை மீட்டு கராப்பிட்டிய வைத்தியசாலையில் இலங்கை கடற்படையும் விமானப்படையும் அந்த மீட்பு நடவடிக்கையை சிறப்பாகவே செய்திருந்தது. இருப்பினும் இவர்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், எதிர்த்தரப்பில் இருப்பவர்களுக்கு இப்போ இரண்டாவது கப்பல் ஒன்றும் இருக்கின்றது. இந்த கப்பலை என்ன செய்ய போகின்றீர்கள்? மிக முக்கியமாக சொல்லப்பட்டபடியும் இந்த கப்பலிலே 300 சிறுவர்கள் இருக்கின்றார்கள். அந்த 300 சிறுவர்களுக்கும் உணவு இல்லை, தண்ணீர் இல்லை. இவர்களுக்கு உடனடியாக இவற்றை வழங்க இந்த அரசாங்கம் என்ன செய்கின்றது என்று அஜித் பி பெரேரா, முஜிபுர் ரஹ்மான், சஜித் பிரேமதாஸ், இவர்களுக்கெல்லாம் தலைவர் அஜித் கட்சியில் சஜித் பிரேமதாஸ் தானே, ஆகவே அவர் உட்பட எல்லாருமே இந்த கேள்வியை கேட்டார்கள். ஆகவே அடுத்து இவர்கள் முன்வைத்த கேள்விதான், தேசிய பாதுகாப்பு எங்கு இருக்கின்றது? தேசிய பாதுகாப்புக்கு என்ன நடந்தது? இது ஒரு மாபெரும் அச்சுறுத்தலாக உருவாகி இருக்கின்றது என்று. ஆகவே மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற போருக்கு இலங்கையும் உள்ளாகி இருக்கின்றது. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இலங்கை கடற்பரப்பிற்குள் வந்த ஒரு சப்மெரின் எப்படி வந்தது என்பது குறித்து உங்களுக்கு தெரியாதா என்றெல்லாம் நேற்று கேள்வி கேட்கப்பட்டது. ஆனால் இன்று சஜித் பிரேமதாஸ் எதிர்த்தரப்பில் இருப்பவர் அதை விட சற்று ஆழமாக சென்று பல கேள்விகள் கேட்டால் நான் அந்த விஷயத்துக்கு வாரேன். இந்த அஜித் பி பெரேரா என்ன செய்தார் என்றால், நேற்று அவர் சொன்ன விஷயம், கப்பலில் 3 சிறார்கள் இருக்கின்றார்கள், இவர்களுக்கு உடனடியாக உதவ இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. இதுவரை ஒரு நிலைப்பாட்டை கொள்வதற்கு இந்த அரசாங்கத்துக்கு முடியாமல் இருக்கின்றது. இவர்களுக்கு உடனடியாக உதவ வேண்டும் என்று தான் கூறியிருந்தார். இவர் கூறியதை அடுத்து பார்லிமெண்டத்திலே பலரும், தயாசிரி ஜெயசேகர, நான் முன் சொல்வதை போல முஜிபுர் ரஹ்மான், சஜித் பிரேமதாஸ், இப்படி பலரும் இந்த கப்பலை பற்றி பேசினார்கள். பின்னர் பானதுரை கடற்கரைக்கு அருகே கடல் கரையிலிருந்து சற்று அண்மைத்த பகுதியில் தான் இந்த கப்பல் இருப்பதாக சொல்லப்பட்டது. பின்னர் அது சம்பந்தமான நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டதும் அரசு தரப்பிலே அமைச்சர் நளினி ஜெயதிஸ் இது சம்பந்தமாக விளக்கம் அளித்தார். அதாவது, இந்த கப்பல் பற்றி எங்களுக்கு தெரியும், ஆம், இரண்டாவது கப்பல் ஒன்றும் நிற்கின்றது இலங்கை கரையை அண்மித்து, இவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். இது அனைத்தும் முடிந்தவுடன் இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை நாங்கள் தெரிவிப்போம் என்று நேற்று பார்லிமெண்டத்தில் நலிந்த குறிப்பிட்டார். நாங்கள் நேற்றைய நிகழ்ச்சியிலும் இது சம்பந்தமாக பேசியிருந்தோம். ஆனால் என்ன நடக்கின்றது என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். காரணம், சர்வதேச ஊடகங்களிலும் இந்த விஷயம் பெரிதாக பேசப்பட்டது. குறிப்பாக இந்திய ஊடகங்களிலே இரண்டாவது அந்த போர் கப்பல், ஈரானுடைய இரண்டாவது போர் கப்பல் இப்படி அண்மைத்து நிற்கின்றது. இதுவும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுமா? நேரம் செல்ல செல்ல அந்த மாதிரியான செய்திகளை தான் எங்களை காணக்கூடியதாக வந்து இலங்கையிலும் ஒரு பாரிய அச்சுறுத்தல் நிலைமை தான் இருந்தது. காரணம், முதலாவது கப்பல் இலங்கைக்கு தெரியாமலே, காரணம் இலங்கையின் பாதுகாப்பு தரப்புக்கு தெரியாமலே அதாவது இலங்கையின் வர்த்தக வலயம் கடல் மட்டத்தில் இருக்கின்ற எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக்கல் ஜோனுக்குள்ளே வைத்து அந்த கப்பல் நீர்மூழ்கி கப்பலால் தாக்கி அழிக்கப்படுகின்றது. ஆனால் இரண்டாவது கப்பலும் அப்படி தாக்கி அழிக்கப்படுமா என்ற ஒரு அச்சம் மக்கள் மத்தியில் இருந்தது. காரணம், முதலாவது கப்பலுக்கு என்ன நடந்தது என்று மக்களுக்கு நன்றாகவே தெரியும்.
அந்த அச்சத்தில் இருக்கும்போது தான் பார்லிமெண்டத்தில் இருப்பவர்கள் இப்படியான கருத்துக்களை கூறுகிறார்கள். ஆகவே மீண்டும் ஒரு தாக்குதல் இடம்பெற போகின்றதாக பல தகவல்கள் வெளியானது. அவர்கள் இருக்கும்போது, அதாவது அந்த சிறுவர்கள் 300 பேர் என்று தான் குறிப்பிட்டார்கள். அந்த 300 பேரும் அந்த கப்பலில் இருக்கும்போதே ஒரு தாக்குதல் இடம்பெற போகின்றது. இந்த அரசாங்கம் இதற்கு பதில் கூறியாக வேண்டும், என்ன செய்ய போகின்றது என்று ஒரு பதற்ற நிலைமை உருவாக்கி கொண்டிருப்பதை நேற்றைய இவர்களுடைய செயற்பாடுகளில் காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று இரவு அமைதியாக மிகவும் பொறுமையாக ஒரு ஊடக சந்திப்பினை, இதுவரை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அப்படி ஒரு ஊடக சந்திப்பினை நடத்தியது இல்லை. ஆனால் நேற்றைய தினம் ஒரு சிறப்பு ஊடக சந்திப்பினை நடத்தி ஊடகவியலாளர்கள், இலங்கையின் பிரதான ஊடகங்களிலிருந்து ஒவ்வொருவராக அவர் அங்கு அழைத்திருக்கிறார்கள். ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தான் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆகவே அங்கு வருகை தந்தவர்களிடம் நீங்கள் என்ன கேள்விகள் வேணாலும் கேட்கலாம், ரைட்? ஆதரவாகவோ எதிராகவோ என்ன கேள்விகள் வேணாலும் கேட்கலாம், அதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்கேற்றாற்போல் ஊடகங்கள், குறிப்பாக இலங்கை அரசாங்கத்தை தொடர்ந்து விமர்சித்து வருகின்ற ஒரு பிரதான ஊடகங்களும் இருக்கின்றது சிங்கள மொழியிலே. அவர்களுடைய ஊடகவியலாளர்களும் வந்திருந்தார்கள். அங்கு வந்து அவர்களுக்கு தேவையான கேள்விகளை கேட்டார்கள். ஆனால் அதுக்கு முன்பதாகவே ஜனாதிபதி சிறப்பாக ஒரு விடயத்தினை தெரிவித்திருந்தார். அதாவது மனிதாபிமானம், நாங்கள் எந்த நிலைப்பாட்டை கொண்டிருப்போம் என்கிறது இங்கு முக்கியம் அல்ல. நாங்கள் இந்த பக்கமா என்பதில்லை. நாங்கள் நடுநிலையானவர்கள். எங்களுக்கு சமாதானம் தான் வேண்டும், போர் வேண்டாம். நாங்கள் நடுநிலையாக இருக்கின்றோம், போர் வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றோம். இந்த யுத்தம் முடிவுக்கு வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றோம். நாங்கள் மனிதாபிமானத்தில் தான் முதலிடமாக இருக்கின்றோம். எங்களுக்கு அத்தான் முக்கியம், ரைட்? நாங்கள் மனிதாபிமான ரீதியாக ஒரு நடுநிலைமையாக இருந்து செயற்பட நாம் தயாராக இருக்கின்றோம் என்று கூறி ஈரானினுடைய அந்த 2வது போர்க்கப்பலை நாங்கள் பொறுப்பேற்கின்றோம் என்று ஒரு விசேட அறிவித்தலை வெளியிடுகின்றார். அதை அடுத்து சோசியல் மீடியாவிலே பரபரப்பாக இந்த செய்தி தான் டாபிக்காக, ஹெட்லைனாக மாறி இருக்கின்றது நேற்று இரவு முதலே. அது உள்நாட்டில் மாத்திரமல்ல, சர்வதேச ரீதியிலே இந்த செய்தி தான் இன்று பிரதான செய்தியாக இருக்கின்றது. அனைத்து சர்வதேச செய்திகளிலும் பிரசிடென்ட் அனுரகுமார் திசாநாயக்க, ஸ்ரீலங்கா பிரசிடென்ட் என்று குறிப்பிட்டு தான் அந்த செய்திகளை ஆரம்பிக்கின்றது. அந்த வகையில் ஒரு பெரிய கௌரவத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பெற்றிருக்கின்றார். அவர் இந்த விஷயத்தை கையாண்ட விதம், காரணம் இப்போ பரபரப்பு. ஒருவேளை இலங்கை அரசாங்கம் ஈரானுக்கு ஆதரவாக ஒரு முடிவை எடுக்குமானால், செயற்பட்டால் நிச்சயமாக அமெரிக்கா கோபித்துக் கொள்ளும். அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயற்பட்டு இந்த கப்பலை காட்டிக் கொடுக்க எதுவும் முயற்சிகள் மேற்கொண்டால் ஈரான் நிச்சயமாக கோபித்துக் கொள்ளும். ஈரானோடு நாங்கள் இன்டர்நெட்டில் பல வருட காலமாக ஒரு நல்ல உறவில் தான் இருக்கின்றது ஈரான். அதை இல்லை என்று சொல்லவே முடியாது. பல வழிகளிலே ஈரான் இலங்கைக்கு உதவி இருக்கிறது. ஆனால் மற்றும் ஒன்றை கூறியாக வேண்டும், யுத்த காலத்திலும் இலங்கை அரசாங்கத்துக்கு ஆயுதம் வழங்கியதும் ஒரு வகையில் ஈரானும் வழங்கியிருக்கின்றது, இஸ்ரேலும் வழங்கியிருக்கின்றது, ரைட்? ஆகவே 2 தரப்புமே ஏதோ வகையில் இலங்கை அரசாங்கத்துக்கு அவர்களுடைய உதவிகளை வழங்கியிருக்கின்றார்கள். நாங்கள் அது சற்று ஆழமாக செல்ல தேவையில்லை, நாங்கள் மேலோட்டமாக பார்க்கலாம். காரணம் தெரியும் என்ன விஷயம் என்று, ரைட்? ஆகவே இலங்கை அரசாங்கத்துக்கு உதவின ரீதியில் இலங்கை அரசாங்கம், தற்போது இலங்கை அரசாங்கம், அவர்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது, ரைட்? அவர்களுக்கு நாங்கள் உதவ வேண்டும். மனிதாபிமான அடிப்படையில் நடுநிலைமையாக இருந்து அவர்களும் இல்லை இவர்களும் இல்லை, நாங்கள் மனிதாபிமான ரீதியாக நாங்கள் செயற்படுகின்றோம் என்பதை நேற்றைய இந்த செயற்பாட்டின் மூலமாக வெளிக்காட்டி சர்வதேச ரீதியில் கௌரவத்தை பெறுகிறார். எப்படி என்றால், இந்தியாவால் முடியாத மனிதாபிமான பணியை இலங்கை துணிச்சலுடன் செய்தது. இந்த முழு பொறுப்பும் கிரெடிட்ஸும் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு தான் செல்லும் என்று சர்வதேச ஊடகங்கள் அனைத்து செய்திகளிலும் நேற்றைய தினம் முதலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது, ரைட்? இப்போ இந்த எதிர்த்தரப்பில் இருப்பவர்களுடைய கேள்விகள், அவர்களுடைய கருத்துக்கள் சம்பந்தமாகவும் நேற்றைய ஊடக சந்திப்பிலே கேள்வி கேட்கப்பட்டது. அவர் ஜனாதிபதி சிறுத்த வண்ணம் கூறினார், இதற்குத்தான் அவர்கள் பழக்கப்பட்டிருக்கிறார்கள். இல்லாத ஒன்றை இருப்பதாக கூறி அது பொய் என்று அவர்களுக்கு தெரிந்தும் அதை எப்படியாவது அவர்கள் உண்மையைப் போல அந்த பொய்யை சொல்ல அவர்கள் பழக்கப்பட்டிருக்கிறார்கள். அதைத்தான் அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அதை பார்த்து கொண்டிருந்தால் எங்களால் முன்னோக்கி நகர முடியாது. அவர்களுடைய வேலையை அவர்கள் செய்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய அரசாங்க ரீதியாக நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கின்றோம் என்று ஈஸியாக, காமாக, பொறுமையாக, அழகாக அவர் அந்த பதிலை சொல்லிவிட்டு அதெல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கலாம் என்ற வகையில் அவருடைய கதை அமைந்திருந்தது. அதை கேட்டால் போலவே அது அடுத்த கட்டமாக நேற்று இரவே இந்த ஈரானுடைய 2வது போர்க்கப்பலில் இருந்த 208 கடற்படை வீரர்கள், ரைட்? கடற்படை வீரர்கள் அவர்கள் இந்தியா விசாக
பட்டினத்தில் இடம்பெற்ற அந்த கடற்கரை கடல் படைகளுக்கான அந்த ஆராய்ச்சி, அதாவது பயிற்சிகளுக்கு சென்று திரும்பும் போது தான் இவர்கள் இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள். இப்படி இருக்கிற நிலையில் அவர்கள் அனைவருமே காப்பாற்றப்பட்டு மீட்கப்பட்டு கொழும்பு துறைமுகத்தில் அவர்கள் இறக்கப்பட்டு முக்கியமான அதிகாரிகளுடன் அந்த கப்பலை திருகோணமலை துறைமுகத்துக்கு அனுப்புகின்றோம். இரண்டு பக்கமும் பேலன்ஸ் ஆகியிருக்கின்றது, இங்கிட்டும் அல்ல அங்கிட்டும் அல்ல. ரைட், ஈரானுக்கு செய்ய வேண்டியதை செய்தாயிற்று, திருகோணமலை கப்பலையும் பாதுகாப்பாக அனுப்பியாயிற்று. ஒருவேளை அது கொழும்பு துறைமுகத்திலிருந்து என்றாவது தாக்குதலுக்குள்ளானால் அனைவரும் கேள்வி கேட்பார்கள், இதற்குத்தான் நாங்கள் படித்து சொன்னோம், இந்த அரசாங்கத்துக்கு முடியாது, செய்ய முடியாது, இப்பொழுது புரிகிறதா, பாருங்கள் ஆபருக்கே வந்து அடித்து விட்டு சென்று விட்டார்கள் என்ற ஒரு கதை நிச்சயமாக வரும். அதற்கு ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க இடம் கொடுக்காமல் பாதுகாப்பாக அதை திருகோணமலை கடற்கரைக்கு அனுப்பி அதையும் அந்த கப்பலையும் பாதுகாப்பதற்கான முழு நடவடிக்கைகளையும் செய்திருப்பதாகத்தான் தகவல்கள் கிடைக்கின்றது. இப்பொழுது இந்த ஈரான் கடற்படை வீரர்கள் அனைவருமே வெலிசர பகுதி, கம்பகா மாவட்டத்தில் வெலிசர இராணுவ முகாமில் தான் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அங்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையிலே ஈரான் நாடு இந்த உயிரிழந்தவர்கள், முதலாவது கப்பலில் தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்தவர்களுடைய உடலங்களை அவர்கள் கோரியிருக்கிறார்கள். அவை அதற்கான நடவடிக்கைகளும் ஈடுபடுகின்றது. அது மாத்திரமல்ல, காலி மாவட்டத்தில் இருக்கின்ற வியாபாரிகள் அனைவரும் சேர்ந்து 2.2 மில்லியன் பெறுமதியான கண்டெய்னர், அதாவது இந்த உடலங்களை பாதுகாப்பாக குளிரூட்டி பொருத்தப்பட்ட ஒரு கண்டெய்னர் 40 அடி கண்டெய்னரில் வைக்க வேண்டும் என்ற ஒரு தேவை இருந்தது. அது தேசிய வைத்தியசாலை, கராப்பட்டி தேசிய வைத்தியசாலை இல்லாத காரணத்தினால் அதை தனியார் துறையினூடாக அதை பெற்று கொடுப்பதற்கு காலி மாவட்ட வியாபாரிகள் முன்வந்த நிலையில் இப்படியாக பல செய்திகள் இருக்கிறது. இன்று பாராளுமன்றம் ஆரம்பிக்கிறது. இப்பொழுது தெரியும், காலை முதலே பல வாழ்த்து செய்திகள். ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க எடுத்த முடிவை நாங்கள் வரவேற்கின்றோம், பாராட்டுகின்றோம் என்று பாட்டலி சம்பிக்க ரணவக்க, ஏன் நாமல் ராஜபக்ச கூட அவருடைய எக்ஸ் தளத்திலே ஒரு பதிவினை மேற்கொண்டிருந்தார். இப்படி பலரும் பலவிதமான நல்ல கருத்துக்களை தான் கேட்கக்கூடியதாக இருந்தது. காலையிலே இன்னொரு சம்பவம் நடக்கின்றது. இந்த நான் சொன்னேன் முதலில், பி பெரேராவுக்கு யாரோ ஒருவர் அழைப்பை மேற்கொண்டு, பெரேராவா பேசுகிறீர்கள்? ஆம், நீங்கள் சொன்னீர்கள் இந்த 300 சிறுவர்களுடன் ஒரு கப்பல் இருப்பதாக. හෙලෝ මේ අජිත් පී පෙරේරා මන්ත්‍රීතුමා නේද? පොඩි පැහැදිලි කිරීමක් කරගන්න සුබ උදෑසන මන්ත්‍රීතුමා. මේ අර මේ ඊයේ ජනාධිපතිතුමා මේ අර විශේෂ මාධ්‍ය සාකච්ඡාවක් පවත්වලා කිව්වා මේ අර දෙවෙනි නැවේ හිටපු 208 දෙනෙක් නාවිකයෝ බේරගත්තාය කියලා මාධ්‍ය සාකච්ඡාවක් තිබ්බා. එතකොට මේ පොඩ ඔබතුමාලට ලැබිලා තියෙන තොරතුරු අනුව මේ ඔබතුමා මුලින් අර සඳහන් කරලා තිබුණා යම් අවස්ථාවක දරුවෝ 300 ගාණක් ඉන්න නැවක් මුහුදේ තියෙනවා කියලා. මේ ඒ නැවද එහෙම නැත්නම් වෙනත් නැවක්ද කියන එක ගැන තොරතුරු තියෙනවද දැනට? ඒ නැව තමයි. නමුත් ඒකේ හිටපු සංඛ්‍යාව 300ක් නෙමෙයි 208ක්. එතකොට අර 300 ගණනක් දරුවෝ ඉන්නවා කියපු නැව නෙමෙයිද මේක? ඒක නැත්නම් දැනටත් තාමම එහෙම නැවක් මුහුදේ තියෙනවද කියලා වගේ තොරතුරක් තියෙනවද? මේක ඒ නැවේ ඉතින් දීලා 208ක් නෙමෙයි. ආහා, மீට அமතරව වෙන නැවකුත් නෙමෙයි ඒක நේද? அந்த கப்பல் ஏதோ ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொன்ன கப்பல் தானா இதில்? அல்லது நீங்கள் சொன்ன கப்பல் எனக்கு வேற எங்காவது இருக்கின்றதா என்று கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அப்போ பி பெரேராவுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இல்லை, நான் அந்த இலக்கம் சற்று மாற்றி சொல்லியிருக்கலாம், ஆனால் அந்த கப்பல் தான், நான் சொன்ன கப்பல் தான் அது அப்படின்னு. அடுத்த கேள்வியாக அந்த நபர் கேட்கிறார், அந்த அழைப்பு எடுத்த நபர் நம்மளுக்கு தெரியாது யார் என்று அவர் கேட்கின்றார். இல்லை, நீங்கள் இந்த 300 சிறுவர்கள் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள், ஆனால் இதில் சிறுவர்கள் யாரையும் காணவில்லையா? அதான் நான் கேட்கின்றேன், நீங்கள் சொன்ன கப்பல் தானே உறுதியாக என்று. கோல் கட் செய்யப்படுகின்றது. இது தான் எதிர்த்தரப்பில் இருக்கின்ற பார்லிமெண்ட் உறுப்பினருடைய நிலை. ரைட், இப்படியான ஒரு நிலை மறுத்திருக்கிறார்கள். நாங்கள் இப்பொழுது அந்த ஆடியோவை சற்று கேட்டுவிட்டே මම සඳහන් කරා අපේ රටට ආසන්නේ 300කට ආසන්න ප්‍රමාණයක් දරුවෝ නැවක ඉන්නවා අපේ පිහිට බලාපොරොත්තුවෙන් කියලා. මම එක සඳහන් කරේ ඒගොල්ල කැඩෙට්ස්ලා. ඒගොල්ලන් දරුවෝ මම කිව්වේ නෑ මේ අවුරුදු 5-6 දරුවෝ කියලා. හරි, අත දරුවෝ කියලා. හරි, ඒගොල්ල කැඩෙට්ස්ලා. හරිද? එතකොට ඒ කැඩෙට්ස්ලා 300 නෙමෙයි. ඒ කැඩෙට්ස්ලා 300 නෙමෙයි, ඒක 208යි කියලා කිව්වා. හරි, එතකොට අවසානයේ මම කියපු දේ කරේ. අවසානයේ අපි ඉල්ලපු දේ කරේ. හසාරා ලියනගේ මන්ත්‍රීතුමිය
කිව්වේ මේ අයට සහන දෙන්න එපා කියලා. වරායට ගන්න එපා කියලා කිව්වේ. අපි කිව්වේ අරන් එන්න කියලා. අපි කිව්වේ උදව් කරන්න කියලා. ඔය කිව්වේ මිලෙච්චයි කිව්වා. අපි කිව්වා මිලෙච්ච වෙන්න එපා කියලා. එතකොට මේ 300 200ට වෙච්ච එක ගරු සභාපතිතුමනි ඒක අපි දන්න දෙයක් නෙමෙයි සංඛ්‍යාව. හැබැයි ඒ දරුවෝ ඒගොල්ලෝ නාවික ශිෂ්‍යෝ. ඒ නිසා ඒ තරම් අසාධාරණ වෙන්න එපා. අපි මේ රටේ ඒ අදාළ පුද්ගලයෝ විදේශිකයෝ වුණත් ශ්‍රී ලාංකිකයෝ වුණත් එයාගේ අයිතිවාසිකම් වෙනුවෙන් අපි කතා කරනවා. අනුකම්පා කරනවා. ඉරානයේ වුණත් ඇමරිකාව වුණත් ඉන්දියාව වුණත් චීනය වුණත් ඒ අය වෙනුවෙන් ඔබතුමාගේ කාලය අවසానයි ගරු මන්ත්‍රීතුමනි. சாமானிய மினிசுங்க ஐத்திவாசிகள் பெணினோம். ரைட், அந்த ஆடியோவையும் நாங்கள் கேட்டுவிட்டோம். ஆகவே ஏதோ வாயில் வந்ததை அடித்து விட்டோம் பார்லிமெண்டத்திலே அவர்களுக்கு இன்னொரு சிறப்புரிமை இருக்கின்றது. வந்தது போனதையெல்லாம் பார்லிமெண்டத்திலே பேசலாம். ஆகவே அந்த அடிப்படையில் அவர்கள் பேசிவிட்டார். ரைட், அதை விட்டு விடுவோம். இன்று சஜித் பிரேமதாச இவர்களுக்கெல்லாம் கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச என்ன சொல்கிறார் என்றால், திடீரென்று இவருக்கு ஒரு கடற்படை நேவி அறிவு ஒன்று வந்து இருக்கின்றது. அது எப்படி வந்தது என்று தெரியவில்லை. அவை ஆராய்ந்து பார்த்த போது அதை ஆராய்ந்து பார்க்கவும் தேவையில்லை, இந்த கதையை பார்க்கும்போது தெரிகிறது. இந்த கூகுளில் ஏஐ இப்பொழுது பல தொழில்நுட்ப ரீதியான வசதிகள் இருக்கின்றது தானே. இதில் நேற்று நிச்சயமாக தட்டி பார்த்திருக்கிற நேற்று அல்ல, அல்லது இன்று காலை சரி தட்டி பார்த்திருக்கலாம். இந்த சப்மெரினுடைய வகைகள் என்ன என்பதை நான் நினைக்கிறேன் தேடி பார்த்திருப்பார். அல்லது சப்மெரின் தாக்குதலை எப்படி தடுக்கலாம் என்பதையும் கூகுளிலோ அல்லது ஏஐ முறைமையிலேயோ இவர் தட்டி பார்த்திருக்கலாம். ரைட், அது அவருடைய தேடுதல் நடவடிக்கை. நிச்சயமாக தேடி தானே பேச வேண்டும். ஆனால் திடீரென்று இன்று பார்லிமெண்டத்தில் இவர் சொன்ன கருத்து என்னவென்றால், Surface radar නැද්ද? Sonar buoys නැද්ද? Underwater sonar networks නැද්ද? Towed sonar නැද්ද? Satellite surveillance නැද්ද? Ballistic missile submarine නැද්ද? Ohio class submarine නැද්ද? Guided missile submarine නැද්ද? Los Angeles class, Sea Wolf class, Virginia class attack submarine නැද්ද? தேசிய பாதுகாப்பு உச்சநிலையில் இருக்கும் போது அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல் ஒன்று எமது கடலில் வர்த்தக வலயத்திற்கு வந்தது எங்களுடைய பாதுகாப்பு பிரிவுக்கு தெரியாதா? ஒரு நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடிக்க எம்மிடம் இதுதான் பாயிண்ட். சர்ஃபேஸ் ரேடார் இல்லையா? சோனோ பாய்ஸ் இல்லையா? அண்டர் வாட்டர் சோனோ நெட்வொர்க்ஸ் இல்லையா? டோட் சோனா இல்லையா? சேட்டலைட் சர்வைவல்ஸ் இல்லையா? இப்படி இல்லையா என்று இந்த நான் குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாம் இல்லையா என்று கேட்கின்றார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களே, இதற்கு முன்பதாக நீங்கள் நல்லாட்சி என்ற ஒரு அரசாங்கத்திலே ஒரு முக்கியமான அமைச்சு பதவியில் இருந்தீர்கள். ரைட், அப்போது அந்த காலகட்டத்திலே ஏப்ரல் 21ஆம் தேதி, நான் சொல்வது 2019 ஏப்ரல் 21ஆம் தேதி ஈஸ்டர் தாக்குதல் என்று ஒன்று இடம்பெற்றது. இன்று அதற்கான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெறும் போது நீங்கள் அப்போதைய அரசாங்கத்திலே ஒரு முக்கிய அமைச்சு பதவியை வகித்தீர்கள். நினைவு இருக்கின்றதா அல்லது மறந்து விட்டீர்களா? இன்று நீங்கள் கதைக்கின்றீர்கள் தேசிய பாதுகாப்பு சம்பந்தமாக இந்த எங்களுடைய பாதுகாப்பு படையினரிடம், அதாவது கடற்படையினரிடம் சர்ஃபேஸ் ரேடர் இல்லையா, சோனோ பாய்ஸ் இல்லையா, அண்டர் வாட்டர் சோனா நெட்வொர்க்ஸ் இல்லையா, டோட் சோனா இல்லையா? இதெல்லாம் கூகுளில் வந்த வார்த்தைகள் தான். இவர் நிச்சயமாக இது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இவர் தேடிவிட்டு தான் வந்து இதை இன்று உரையாற்றி இருக்கின்றார். அன்று நீங்கள் உங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது தானே. ஈஸ்டர் அட்டாக் தாக்குதல் ஒன்று, ஏதோ ஈஸ்டர் அட்டாக் இல்லை, ஒரு தாக்குதல் ஒரு கும்பலால் நடத்தப்பட போகின்றது, பாதுகாப்பாக இருங்கள் என்று தெரிந்தும் இதுதான் பிரபுக்களுக்கு இந்த தகவல் கிடைத்து அவர்களுடைய பாதுகாப்பை அவர்கள் உறுதிப்படுத்திக் கொண்டார்கள். அதற்கு நல்ல உதாரணம் அரின் ஃபெர்னாண்டோவுடைய ஸ்டேட்மெண்ட். என்னுடைய அப்பாவுக்கு தகவல் கிடைத்தது, என்னை ஆலயத்துக்கு செல்ல வேண்டாம் என்று சொன்னார், நான் செல்லவில்லை, ஆகவே நான் பாதுகாக்கப்பட்டேன், சிரித்துக் கொண்டு சொன்னார் அரின் ஃபெர்னாண்டோ. அதே போல இந்த ஏனையவர்கள் ராஜ் சேனரத்ன இன்னும் பலர், அந்த லிஸ்டை நான் புகைப்படத்தோடு போடும், சிரித்துக் கொண்டு ஒரு ஊடக சந்திப்பை நடத்தினார்கள். இங்கு மக்கள் அழுத கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் அழுகிறார்கள், ஏனைய பக்கம் முஸ்லீம்கள் அச்சத்தில் வாழ்கிறார்கள். அன்று ஒரு கலவரம் இடம்பெறவிருந்தது, முஸ்லீம்களுக்கு எதிராக பல ஒரு 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 பாரிய குற்றச்சாட்டு கட்டமைத்து விடப்பட்டது. இரண்டு மத ரீதியான சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை உண்டு பண்ணும் விதமாக பல சூழ்ச்சிகள் அன்று நடந்தது. அதற்கிடையிலே அன்று நாட்டை பாதுகாக்காத உங்களுடைய தரப்பினர் இன்று நீங்கள் எதிர்கட்சியிலிருந்து அது இல்லையா இது இல்லையா என்று கேட்கிறீர்கள். ஏன் உங்களுடைய காலத்தில் வாங்கி போட்டிருக்கலாமே, மறந்து விட்டீர்களா அல்லது என்ன நடந்தது? ஆகவே கேட்பதற்கு பல கேள்விகள் இருக்கின்றது. ஆகவே உங்களோட கத்தான் எதிர்க்கட்சி தலைவருடைய நிலையும் இத்தான் என்றால் எதிர்க்கட்சியில் இருப்பவருடைய நிலையும் அதை விட மோசமாகத்தான் இருக்கின்றது.
என்ன செய்ய அதை இனி உங்களுடைய அந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர் மக்கள் பார்வையாளர்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் குறிப்பிடுங்கள். ரைட், இதுதான் நிலைப்பாடாக இருக்கின்றது. ஆகவே இப்போ அரசாங்கம் இவருடைய கருத்தை எல்லாம் பெரிதாக கண்டுகொள்வதாக தெரியவில்லை. இவர்கள் பாராளுமன்றத்திலும் சரி வெளியிலும் சரி என்னென்ன கூற முடியுமோ குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்கள். ஆனால் ஆதாரமற்ற போலியான குற்றச்சாட்டுகள். அரசாங்கம் ஊழல் செய்தது. இப்போ நிலக்கரி நுரைச்சோலை மின் நிலையத்துக்கு நிலக்கரி சம்பந்தமாக இப்பொழுது பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். ஆனால் அதுவும் ஒரு போலியான குற்றச்சாட்டு என்று பலர் இப்பொழுது சிஐடிக்கு சென்று இந்த தரப்பினர் குறிப்பாக எஸ்.எம். மரிக்கார் உட்பட குரூப் எஸ்.எம். மரிக்காரிடம் கேட்கிறார். எஸ்.எம். மரிக்கார் பார்லிமெண்டில் சொன்னார், ஒரு பிரதி அமைச்சருடைய மாமியாருடைய வங்கி கணக்குக்கு பணம் விழுந்ததாக அவர் எல்லாம் பார்லிமெண்ட் சொல்லிவிட்டு வெளியே சென்று ஒரு உதவியாளர் கேட்கின்றார், அந்த அக்கவுண்ட் சம்பந்தமாக நீங்கள் இன்னும் வாய் சொல்லவில்லை எதுவுமே என்னவென்று. அவர் சொல்கிறார், உங்களுடைய ஊடகத்துக்கு தேவையான போல் நான் சொல்ல மாட்டேன், அதை நான் பார்லிமெண்ட்டில் சொல்கிறேன். பார்லிமெண்ட்டில் வந்து இந்த கேள்வியை முன்வைக்கின்றார்கள். எங்கே அந்த அக்கவுண்ட் சம்பந்தமாக என்ன தெரியுமா? பதில் இல்லை. அக்கவுண்ட் சம்பந்தமான ஒரு பதிலும் இல்லை. இவர் தான் நல்ல அக்கவுண்ட் சம்பந்தமாக அந்த வங்கி கணக்கு சம்பந்தமாக பல விஷயங்களை பார்லிமெண்ட்டிலே கத்தி கத்தி பேசினார். ஆனால் உண்மையாகவே அந்த அக்கவுண்ட் சம்பந்தமாக அந்த வங்கி கணக்கு சம்பந்தமாக கேட்ட பொழுது விவரங்கள் இல்லை. அதுதான் நிலைப்பாடு. ரைட். ஆகவே அரசாங்கம் ஆண்ட்ரூ குமார் திசாநாயக்க ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் இப்பொழுது இந்த மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற போர் சூழல் நிலைமையிலும் அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது, என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றது என்ற ஒரு கேள்வி இருந்தது. அது நேற்று ஜனாதிபதி ஆண்ட்ரூ குமார் திசாநாயக்க வெளிப்படையாக தெளிவாக தெரிவித்திருக்கின்றார். ஆகவே ஒரு நிலைப்பாடு கிடைத்திருக்கிறது. நாங்கள் நியூட்ரல், நாங்கள் எந்த பக்கமும் சார்பானவர்கள் இல்லை, நாங்கள் நியூட்ரல் பட் ஹியூமனிட்டரி, அதாவது மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் செயற்படுகின்றோம், தொடர்ந்தும் செயற்படுவோம். ரைட் என்பதை போலத்தான் அவருடைய கருத்து இருக்கிறது. நாளை அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான ஒரு கப்பல் விபத்துக்குள்ளானாலும் அந்த கப்பலில் இருப்பவர்களை மீட்பதற்கும் அரசாங்கம் பின்வாங்காது. அவர்களையும் காப்பாற்றும். ஏனைய நாட்டு கப்பலில் இருந்த ஏதாவது விபத்து ஏற்பட்டு அங்கும் இருந்தாலும் அவர்களையும் காப்பாற்ற இலங்கை அரசாங்கம் அந்த நடுநிலைமை வகுப்பதை தான் உறுதியாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இது சம்பந்தமான பல பிரச்சனைகள் எதிர்த்தரப்பினர்கள் இருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகளை இருந்து கொண்டு தான் நாட்டில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆசை இவர்களுக்கு இருக்கிறது என்று நான் ஆரம்பத்திலே கேட்டேன். இவருடைய கருத்துக்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது. இன்று பார்லிமெண்ட் உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ஒரு கருத்து சொன்னார். நேற்று சொன்னார், இந்த கப்பல் 11 மணித்தியாலங்கள் அனுமதி கோரி நின்று கொண்டிருந்த அனுமதி கொடுக்காததால் லேட்டாக அமெரிக்கா வந்து அடித்துவிட்டு சென்றது என்று. ஆனால் இன்றைய அவருடைய கருத்து எப்படி இருக்கிறது என்றால், இலங்கை கடற்படை தளபதி, இலங்கையின் கடற்படை தளபதியின் அழைப்பின் பேரில் தான் அந்த 3 கப்பல்களும் வந்ததாக ஒரு கதையை சொல்லியிருக்கின்றார். இது உண்மையா பொய்யா என்பது எங்களுக்கு தெரியாது. காரணம், எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பிரதான ஊடகம் சுரச ஊடகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது. அதாவது இலங்கைக்கான ஈரானிய உயரஸ்தானிகர் குறிப்பிட்டதைப் போல இந்தியாவின் விசாகப்பட்டினத்தில் இடம்பெற்ற அந்த பயிற்சிக்கு தான் இந்த 3 கப்பல்களும் ஈரானிலிருந்து அனுப்பப்பட்டது. அதற்கமைய அவர்கள் பயிற்சியை முடித்துக்கொண்டு ஈரான் நோக்கி திரும்பும் போது தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விபத்தல்ல, இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இந்த கருத்தும் முஜிபுர் ரஹ்மான் பார்லிமெண்ட் உறுப்பினர் சொன்ன கருத்தும் ஒன்றுக்கொண்டு முரண்படுகின்றது. ஆனால் முஜிபுர் ரஹ்மான் பார்லிமெண்ட் உறுப்பினர் சொன்ன விடயம் உண்மையா இல்லையா என்பது குறித்து இனி அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. காரணம், இவர் சொல்லிவிட்டார், அதை நாங்கள் இல்லை என்று மறக்க முடியாது, உண்மை என்று உறுதிப்படுத்த முடியாது. இலங்கை அரசாங்கத்திலிருந்து அரசு தரப்பிடமிருந்து யாராவது ஒருவர் இது சம்பந்தமாக தெளிவு வழங்குவது சிறந்தது. அப்படியானால் தான் இந்த பொய்களுக்கு ஒரு கட்டுப்பாடு கிடைக்கும். காரணம், அளவற்ற பொய்களை பார்லிமெண்டத்திலே இந்த எதிர்த்தரப்பிடமிருந்து கேட்கக்கூடியதாக இருக்கிறது. அதை நிச்சயமாக சொல்ல வேண்டும். அவை இன்றைய விஷயமாகத்தான். ரைட், அரசாங்கம் என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் சென்று கொண்டிருக்கிறது, என்ன மாதிரியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது, அதற்கு பிரச்சனை பண்ணும் விதமாக எதிர்த்தரப்பில் என்னென்ன மாதிரியான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றது என்பதைத்தான் இன்று நாங்கள் ஹைலைட் பண்ணியிருந்தோம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலும் இன்னும் பல விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வர நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் பாலேந்திரனுடன் நான் டில் சர்மன்சன். மீண்டும் நாளைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.